நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் 2 சப்ஜெக்டில் கேபிட்டல் கெயின் சாப்டரில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஏப்ரல் 2023 கொஷின் பேப்பரோட ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டில் எதெல்லாம் முக்கியமான கொஷினோ அதெல்லாம் நான் வீடியோஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முந்தி ஃபஸ்ட்டு கேபிட்டல் கெயின் சாப்டரில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எதெல்லாம் கேபிட்டல் அசட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எந்த அசட்டெல்லாம் கேபிட்டல் அசட்டில் இன்க்ளூட் ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட், எதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட், அந்த ரூல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுக்கான வீடியோஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக அந்த வீடியோஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஓகே, இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், கேபிட்டல் கெயின் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்க முடியும். அதே போல் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கேல்குலேட் பண்ணுறதுக்குரிய ஃபார்மேட், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கேல்குலேட் பண்ணுறதுக்குரிய ஃபார்மேட், இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் போடுறது ஈஸி. ஓகே, ஸோ இப்போ ஏப்ரல் 2022 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 13th கொஷின் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அண்ட் அசட் வாஸ் பர்ச்சேஸ்ட் இன் த இயர் 2013-14 வாங்கியிருக்காங்க 5,25,000க்கு. ஓகே, டூரிங் த ப்ரீவியஸ் இயர் இட் வாஸ் சோல்டு ஃபார் ₹15 lakh. எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் 15,000. கேல்குலேட் த டேக்ஸபிள் கேபிட்டல் கெயின் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 21-22 அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி நம்ம எந்த இயரில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22-23க்கு ப்ராப்ளம்ஸ் போட்டுட்ருக்கோம். ஓகேவா, நான் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற மாதிரியே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். 22-23னா எந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணணும், ஆன்சரில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அசட்டை நீங்கள் கேபிட்டல் அசட்டா, லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அசட் பர்ச்சேஸ் பண்ண இயர் 2013-14, ஆனால் சேல் பண்ணின இயர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மோர் தென் 24 month அசட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் தான். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்குரிய ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேல் கன்சிடரேஷன், எவ்வளோ விலைக்கு அசட்டை சேல் பண்ணினோம் அந்த வேல்யூ, அதிலிருந்து எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் நெட் கன்சிடரேஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுபிடிச்சி அதை சப்ராக்ட் பண்ணணும். உங்களுக்கு என்ன கிடைக்கும், லாங் டேர்ம் டேக்ஸபிள் கேபிட்டல் கெயின் என்ன அப்படின்றது கிடைக்கும். அதுக்கப்புறம் டிடக்ஷன்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம அதை மைனஸ் பண்ணணும், எக்ஸம்ஷன்ஸை. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் சிம்பிள் ப்ராப்ளம் தான். உங்களுக்கு சேல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஸோ அதை எடுத்து எழுதியிருக்கேன் 15 lakhs. ஓகே, எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க, அப்படியே ஃபார்மேட்டில் தான் அப்ளை பண்ணுறோம் 15,000. ஸோ அதையும் எடுத்து எழுதியிருக்கேன். நீங்கள் சப்ராக்ட் பண்ணினா உங்களுக்கு 14,85,000. இப்போ நம்ம இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதாவது காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அப்படின்றது பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஓகே, பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,25,000. ஓகே, இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அப்படின்றது பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான். அசட்டை வாங்கியிருக்காங்க இல்லையா 5,25,000. இந்த 5,25,000 அசஸ்மெண்ட் இயரோட இண்டெக்ஸ்டு காஸ்ட்டை எதால் டிவைட் பண்ணணும்னா, பர்ச்சேஸ் பண்ணாங்கல்ல அந்த இயரோட சிஐஐ இண்டெக்ஸால் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் 21-22 உங்களுக்கு அதோட இண்டெக்ஸ்டு காஸ்ட் இதில் கொடுக்கல. ஓகே, ஸோ அதனால் நம்ம இங்கே பார்க்கலாம், நம்மளோட இண்டெக்ஸ் காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21-22க்கு 317. ஓகே, இந்த இண்டெக்ஸ் காஸ்ட்டை எந்த இயரில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013-14. ஓகே, ஸோ 13-14ஓட இண்டெக்ஸ் எவ்வளோ, 220. ஸோ 317 டிவைடட் பை 220 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஆன்சர் வருது. இதுதான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த இயர் அசஸ்மெண்ட் இயர் இல்லையா, அப்போ உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து என்ன ஆகும், ப்ராப்ளத்தில் மாறும். உங்களுக்கு இண்டெக்ஸ் கண்டிப்பாக
கொடுத்துருப்பாங்க, இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கரெக்டான இண்டெக்ஸ் போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த ப்ராப்ளம் அட்டன் பண்ணால் உங்களுக்கு மார்க்ஸ் கிடச்சிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 22-23 இருந்தது அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர் உங்களுக்கு இண்டெக்ஸ் காஸ்ட் வந்து மாறும். இண்டெக்ஸ் CII வந்து 331. ஓகே, ஸோ இந்த இயர் நீங்கள் ப்ராப்ளம் போடுறதா இருந்தால் 331 டிவைடட் பை என்ன பண்ணணும், 220 பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஏப்ரல் 2022 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய கேபிட்டல் கெயின் 10 மார்க் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டட் ப்ராப்ளம். இதுக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டீட்டெயில்டாக, அதையும் நீங்கள் தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசட்டை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்வான்ஸ் மணி ரிசீவ் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா சேல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சேல் பண்ணுறதுக்காக அட்வான்ஸ் மணி வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த சேலை என்ன பண்ண முடியல, அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. அந்த மணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஃபீட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறமா மறுபடியும் அசட்டை சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒருத்தரோட அக்ரிமெண்ட் போட்டு அந்த சேல் பண்ண முடியாததுனால இன்னொருத்தருக்கு சேல் பண்ணியிருக்காங்க. அந்த மணியை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அட்வான்ஸ் மணியை ஃபர்ஃபீட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த கான்செப்ட், ப்ராப்ளமோட கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 பிஃபோரில் வந்து இந்த அட்வான்ஸ் மணியை சேல் அக்ரிமெண்ட் இருந்தது, அட்வான்ஸ் மணி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன்லேருந்து அந்த அட்வான்ஸ் மணியை மைனஸ் பண்ணலாம். 2014க்கு அப்புறமா அந்த சேல் அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் மணி ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டடை நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் தான் காட்டணும். இப்போ இந்த ப்ராப்ளமில் எந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், எப்போ சேல் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். சந்துரு சோல்ட் ஏ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ஃபார் 17 lakhs டூரிங் த ப்ரீவியஸ் இயர். அவர் வந்து ப்ரீவியஸ் இயரில் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஹவுஸை வந்து சேல் பண்ணியிருக்காரு. ஹீ பெய்ட் ஏ brokerage ஆஃப் 1%. ஹீ acquired this house from the father who constructed it during 84-85 rupees 1,75,000. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஃபாதர் கிட்ட இருந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஹவுஸ் அவருக்கு கிடச்சிருக்கு. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2001 பிஃபோர் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், காஸ்ட் வந்து எந்த காஸ்ட்டை எடுத்துக்கணும்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூவையும் இந்த காஸ்ட்டையும் கம்பேர் பண்ணணும். எது ஹையராக இருக்கோ அதை தான் நம்ம என்ன எடுத்துக்கணும், காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனாக எடுத்துக்கணும். அதனால நமக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,75,000. ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸும் இருக்குது, ஃபேர் மார்க்கெட் வேல்யூவும் இருக்குது. கம்பேர் பண்ணுங்கள் 2,75,000. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனுக்கு எடுத்துக்க போகிறோம். மிஸ்டர் சந்துரு ஸ்பெண்ட் ₹40,000 ஃபார் ரினோவேஷன் டூரிங் 2018-19. இது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஹீ நெகோஷியேட்டட் டு செல் தட் ஹவுஸ் டூரிங் 2018-19 இட் செல்ஃப் ஃபார் 13 lakh அண்ட் ரிசீவ்டு 60,000 ஆஸ் அட்வான்ஸ் மணி. 18-19 வந்து அந்த ஹவுஸை சேல் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அட்வான்ஸ் மணி ரிசீவ் பண்ணியிருக்காரு. லேட்டர் தட் கான்ட்ராக்ட் டிட் நாட் மெட்டீரியலைஸ் அண்ட் ஹீ ஃபர்ஃபீட்டட் த அட்வான்ஸ் மணி. ஆனால் அந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணலை, சேல் வந்து பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாரு, அட்வான்ஸ் மணியை ஃபர்ஃபீட் பண்ணிட்டாரு. கம்ப்யூட் த கேபிட்டல் கெயின் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2021-22 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தேவையான CII இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா அசட்டு வந்து ரெசிடென்ஷியல் ஹவுஸ், இது வந்து 1984-85லேயே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 24 monthsக்கு அப்புறமா தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சேல் பண்ணியிருக்காரு. அதாவது 21-22 தான் சேலே பண்ணியிருக்காரு. அதனால இது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்ஸ். இப்போது நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேல் கன்சிடரேஷனில் ஆரம்பிக்கணும் இல்லையா? ஸோ சேல்ஸ் வேல்யூ என்ன அப்படின்றத எடுத்து எழுதிக்கலாம். சேல்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா சோல்டு ஃபார் ₹17 lakhs. ஸோ அதை எடுத்து எழுதியிருக்கேன். எக்ஸ்பென்சஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அதை மைனஸ் பண்ணிவிடுவோம் இல்லையா? ஸோ எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, 1% சேல்ஸ் வேல்யூவில். ஸோ 17 lakhsல 1% கண்டுபிடிச்சா 17,000. அதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன் கிடைக்கும். இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் கண்டுபிடிப்போம், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ இப்போ இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்,
இது வந்து 84-85லேயே வாங்கியிருக்காங்க. 2001 பிஃபோர் 2001 பிஃபோர் அசெட் வாங்கினா ஃபேர் மார்க்கெட் வேல்யூவையும் காஸ்ட்டையும் கம்பேர் பண்ணணும், விச் எவர் இஸ் ஹையர். ஸோ நம்ம இங்கே எடுத்துக்க போகிற வேல்யூ 2,75,000. எப்படி டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அசஸ்மெண்ட் இயரோட சிஐஐ டிவைடட் பை பார்த்திங்கன்னா அந்த 2001ஓட இண்டெக்ஸ்டு காஸ்ட். ஓகே, அதை நம்ம டிவைட் பண்ணணும், ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2,75,000 போட்டாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் 21-22க்கு என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க, 317. ஓகேவா. ஸோ இந்த 317 டிவைடட் பை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இயர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இருக்குது இல்லையா, 2001 டிவைடட் பை 100. ஓகே, சப்போஸ் இந்த இயர் நீங்கள் இந்த ப்ராப்ளம் போடுறதா இருந்தால் உங்களுக்கு இங்கே 317 வராது. இந்த வருஷத்தோட அசஸ்மெண்ட் இயரோட சிஐஐ பார்த்தீங்கன்னா 331. ஓகேவா. ஸோ 331 போட்டு பண்ணுவோம். அதே மாதிரி தான் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸ்பெண்ட் 40,000 ஃபார் ரெனோவேஷன். ஓகே, ஸோ அந்த 40,000 இந்த இயர் இல்லையா, கொஷின் பேப்பரில் இருக்கிற அசஸ்மெண்ட் இயர் 317. அதே மாதிரி எந்த இயரில் ரெனோவேஷன் பண்ணாங்க அப்படின்றத பாருங்கள், 2018-19. ஸோ 2018-19ஓட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 280. ஓகே, ஸோ 280ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு இண்டெக்ஸ்டு காஸ்ட்டையும் நெட் சேல் கன்சிடரேஷன்லேருந்து சப்ராக்ட் பண்ணுங்கள், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் ரொம்பவே ஈஸி. புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் நம்மளோட சேனலில் இன்கம் டேக்ஸ்க்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ரிவிஷன் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். நன்றி.